जय जय शंकर हर हर शंकर 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 மகாபிரியவாளுக்கும் தியாக பிரம்மத்துக்கும் ஒரு அற்புதமான வேறுபாடு. தியாக பிரம்மத்துக்கும் என்ன மேடம் நீங்க வேறுபாடுன்னு சொல்றீங்க? ரெண்டு பேரும் மகான் தானே. ஆமா, அங்கதான் விஷயம் இருக்கு. ஓஹோ, அதுதான் அனுபவம் இருக்கு. ரெண்டு பேருடைய பக்தியினுடைய வேறுபாடு நமக்கு இனிமையான அனுபவமா இருக்கு. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட கொடுக்க போறேன். காஞ்சிபுரத்துல இருந்து திருவையாறுக்கு ஒரு பாகவதர் போற. சரி, திருவையாருக்கு போய் தியாக பிரம்மத்தை சந்திச்சு பார்த்து அவரோட ஆசி வாங்கணும்னு நினைக்கிறார். பாகவதர்கள்னால எந்த ஊருக்கு போனாலும் அங்க எந்த மகான் இருக்காங்களோ, எந்த கவிஞர்கள் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவதுதானே மரபு. போய் பாக்குறார். தியாகராஜருடைய சங்கீதம் பக்தி கண்டு ராம மந்திரத்தை உபதேசிக்கிறார். சரி, எவ்வளவு பெரிய விஷயம். ராம மந்திரத்தோட சக்தியை பாருங்க. 96 கோடி முறை ராம நாமம் செய்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு ஒரு செய்திய பாகவதர் திருவையாறுல தியாக பிரம்மத்திட்ட சொல்றார். சரி, அத தியாக பிரம்ம இவர் என்ன சொல்றதுன்னு நினைக்காம அங்கதான் விஷயம் அனுபவம். அதான் வேத வாக்காக எடுத்து தினசரி சொன்னார். எதுக்கு தெரியுங்களா? ராம சீதா லட்சுமணருடைய அற்புதமான தரிசனம் கிடைக்கணும். விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தார். சரி, சொல்றார் ராமா 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். சரி, திடீர்னு கதவை தட்டுற ஓசை கேட்டது. டக் 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 டக்னு கேட்டது. திறந்து பார்த்தா அருமையான காட்சிங்க. ஸ்ரீராமன், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் யாகத்துக்கு போற காட்சி கண்ணுல வருது. எப்பேற்பட்ட பக்தி! இப்ப நம்ம நினைச்சா கிடைச்சிடுமா? சொன்னாதான் கிடைச்சிடுமா? நினைக்கிறதும் சொல்றதும் தியாக பிரம்ம மாதிரி இருந்தா கிடைக்கும். இந்த இடத்துல இந்த காட்சிக்கு எங்க வில்லு பாட்டு ஒரு பாட்டு போடுது. அதுதான் அனுபவம். என்னன்னா, ராம 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 முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் என்னும் பின்னாலே ராம 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 அந்த இரண்டினை தொடரும் மூன்றினை போலே லக்குவன் ராமனை தெரியாத நிழலே. முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே ராம 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 ராம. ராமான்ற வார்த்தைக்கு அப்பா எழுதின ஒரு வார்த்தை, இன்னைக்கு எழுதின வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடுறேன் பாருங்க. இந்த பாட்டு என்ன தெரியுமா சார்? சமீபத்துல ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டார். நம்மளோட அன்பான ரசிகர் ஒருத்தர், அருமையான கர்நாடக சங்கீதம் எல்லாம் பாடுறீங்களே, ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வில்லு பாட்டுல இப்படி அழகா பாடுறீங்களே பிடிச்சிருக்குன்னார். அப்ப நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன். வில்லிசையில் இல்லாத ராகங்கள் இல்லை இல்லை, ராகமாக பாடுகிறோம் என்று வில்லிசை கலைஞருக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்குமே தவிர வில்லிசையில் ராகங்கள் இல்லை என்பதை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்குத்தான் கலைமகன் கர்நாடக சங்கீதம் வில்லிசையில் காணும் விதம் என்று ரிசர்ச் பண்றார். பிஹெச்டி ரிசர்ச். இதுல என்ன ராகம் இருக்கு தம்பி சொல்லுங்க? அருமையான ராகம். என்ன ராகம் இருக்குதுல? பிருந்தாவன சாரங்க. ஒரு பீஸ் பாடுங்க எல்லாம் ரசிகர்கள்.
சமாச்சாரங்க ஐயா எங்களோட கிராமிய கலையில 3 3 4 என்ன அழகு இந்த அர்த்தத்தை சொல்லாம இது ஏன் இங்க அது ஏன் இங்கன்னு கேக்குறதுல இந்த பாட்டு கேட்டாலே கேட்க தோணாது சார். அதனால இந்த பாடுனேன். அத பாடினாருனே அருமையான காட்சி தெரிஞ்ச உடனே காட்சி தந்து மறைந்தார்களாம். தியாகபிரமத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். ராமநாம ஜபத்தினால் கிடைச்ச பஜன் ஒரு நல்ல பயன். நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ராமநாம பலன் கிடைச்சது தெரியுங்களா? எப்படி தெரியுமா? எல்லாம் நீங்க ரசிப்பீங்கன்றதா சொல்றேன். நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்களா? எப்படி தெரியுமா? இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம்? தக்காளி கிலோ என்ன கிராம்? எத்தனை கிலோ கிராம்? வந்தாராம் போனாராம். ஒருத்தர் நல்லா எழுதிட்டு இருக்காராம். இன்னைக்கு யாரும் அதாவது வந்து ரசிச்சு கொண்டே இருக்கிறார்களாம். அப்ப அந்த ராம் 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 என்ற வார்த்தையை தெரிந்தோ தெரியாமலோ சொல்றதுனால மயிலாப்பூர்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அப்படி ஒரு ராமநாம பஜனை சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு வந்துடுறா. இப்போ ராமநாம சொல்ல பயனை சொல்லக்கூடிய அற்புதமான பலனால் தியாக பிரம்மத்துக்கு ராமர் தரிசனம் கிடைச்சது. ஆனா அந்த தியாக பிரம்ம என்ன சொல்ற? ராமா நீ பிறந்த யுகத்துல நான் பிறக்காத போயிட்டு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப பிறகு வச்சுட்ட பாடுற என்ன பாட வைக்கிற எத்தனையோ கீர்த்தனை பாடிட்ட பல கோடி முறை ராமநாம ஜபம் செஞ்சுட்டு உன்னோட காட்சியும் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் இருந்திருந்தா எம்பெருமாட்டி சீதையை நீ கரம் பிடித்த காட்சியை பார்த்து இன்னைக்கு நான் பாடின இது விஷயத்தை அன்னைக்கு லைவா பாடி சீதா கல்யாண பாடிருப்பேங்கப்பா அப்படின்னு தியாகபிரம்மம் சொன்னார். நம்ம மகாபிரிவா இதான் அனுபவம். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? நல்ல வேளை ஸ்ரீராமன் பிறந்த திரேதாயுகத்துல நான் பிறக்கல சார். என்னங்க என்ன சஸ்பென்ஸ் சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. பெரிய டீச்சர் ஆச்சே. தெரியல இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் தெரியாச்சு. எல்லாம் வெளிப்பாடு கேட்டுதான் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா நல்ல வேளை திரேதாயுகத்துல நான் பிறக்கல, ராமன் பிறந்த காலத்துல பிறக்கல. உடனே சிஷ்யர் அப்படி மூடிந்து சுவாமி இதுக்கு என்ன விளக்கம் ஒரு விளக்கம் சொன்னாரு பாருங்க. நோக்கு தெரியாதா? நான் திரேதாயுகத்துல பிறந்தாலும் மடாதிபதியா தான் இருந்திருப்பேன். ஸ்ரீராமன் தேர்ல வலம் வரும்போது நாட்டு மக்களை பார்க்கும்போது அப்பெல்லாம் நாட்டு மக்களை டெய்லி வந்து பாப்பாங்க. அருமையான குறைகளை கேட்டுக்கொள்ள இப்பவும் பாக்குறாங்க. பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அன்றாட செய்தி பேப்பர் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது என்ன செய்வாரா? ராமனோட பழக்கம் பாருங்க. யாராவது தன்னை விட பெரிய மடாதிபதிகள் தன்னை விட வயதிலே பெரியவர்கள் வந்தால் தேரை விட்டு இறங்கி அந்த மடாதிபதிகளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்ப தேர்தலை ஏறி மக்களை பார்க்க போவார். பெரியவா என்ன சொல்றா? நான் திரேதாயுகத்துல பிறந்திருந்தா இப்படி நான் அப்படி போயிட்டு இருக்கும் போது ராமன் தேர்ல இருந்து இறங்கி வந்து என்ன நமஸ்காரம் பண்ணிருப்பார். நல்ல வேளை நான் பிறக்கல, நான் இந்த யுகத்துல பிறந்ததுனால ராமன நமஸ்காரம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் தெய்வ பக்தி. ரெண்டு பேரும் எத்தனை மகானுபாவல் தான். கரெக்டுங்களா? அவர் கண்ணோட்டம் எப்படி இருக்கு, இவர் கண்ணோட்டம் எப்படி இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுதான் விஷயங்க. இப்படி ஒரு அனுபவத்தை சொல்றதுனால இப்ப நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம பரமாச்சாரியானாலே அப்பேற்பட்ட ஒரு பரமாச்சாரிய ஸ்வரூபத்தை விஸ்வரூபத்தை ஒரே ஒரு வார்த்தையில அடக்கிடலாம். என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். என்ன வார்த்தை? அது ஒரு மந்திரமான வார்த்தை. இந்த விஸ்வாமித்திர போகும்போது கூட ஜஸ்ட் ஒரு சீன், அழகான சீன். பெரிய நாடக கலைஞர் வந்திருக்கேன் அதனால சொல்றேன். இந்த ராமன் முன்னாடி போயிட்டு இருக்கானா, கூப்பிடணும்னு நினைச்சாரா, ஆனா மனசு வரலையா. முனிவர் காய்ச்சல், புலவர் காய்ச்சல் மாதிரி. என்னன்னா வசிஷ்ட முனிவன் வச்சது இந்த பேரை அப்படிங்கிறாராமே தவிர சொல்ல மாட்டேங்கிறாரா. ராமன் சொல்ல மாட்டேங்கிறாரா. அந்த முனிவர் வச்ச அந்த கொண்டை வச்சது இந்த கொண்டை ஏன் சொல்லணும்னு இவங்களுக்குள்ள சண்டை. ஆனா கடைசியா அது அவுக்க முடியாத கொண்டை அது. கொண்டைக்குள்ள பல ரகசியம் இருக்கும், அத்தனை வேதங்கள் தான் இருக்கும். என்ன நினைச்சாரா? மாட்டேன் அந்தாள் வச்ச பேர் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா அப்படி முன்னாடி போற அப்பா பாட்டு இந்த மாதிரி முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே போகும்போது டக்குனு திரும்பி ராமான்னு கூப்பிடுறதுக்கு யோசிச்சவரு ராமா வாடா அப்படின்னாரு.
கூப்பிட்டுட்டார். ஏன் தெரியுமா? ஏன்? இப்ப பாட போற வார்த்தையோட அர்த்தம் அதுல இருக்கு. ஓஹோ. என்ன தெரியுமா? என்ன? இந்த ராமான்ற வார்த்தை சாதாரணம் இல்ல. ஓஹோ. மகாதேவன் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்பா கேட்டு போட்டிருக்காங்க பாட்டு. என்னன்னா, நாராயணா என்ற மந்திரத்தின் பீஜாட்சரம் ராவண்ணா, நமசிவாய என்ற மந்திரத்தின் பீஜாட்சரம் மாவண்ணா. இந்த ராவண்ணா மாவண்ணியா சேர்த்து சொல்லுங்க. ராமா ராமா ராமா. உங்களுக்கு ஆமா போட்டே பழக்கம். இங்க ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. ஆக அந்த நாராயணா அந்த ராமாக்குள்ள ரெண்டும் இருக்கு, இதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அங்கதாங்க குரு, அவருடைய மந்திரம் தாங்க, அவருடைய வாக்கு தாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த நாராயண குரலை கேட்காம இருக்கலாமா? இந்த பாடலுக்கு பின்பு அடுத்த அனுபவம் செல்வோம். நாராயணா அப்படின்னு சொன்னாலே நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்துருவார் மகாதேவன். சார் கொஞ்சம் வால்யூம் வைங்க சார், மானிட்டர்ல கொஞ்சம் வால்யூம். சரி சரி. ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நமோ நாராயண
ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண 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 ஹரி ஓம் நமோ 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 ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண ஆ ஆ ஆ ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண